காலேஜ் லைஃப் எல்லாத்தையும் vlog-ஆ அப்லோட் பண்ண போறேன்னு சொன்ன யூடியூப்ல ஆளையே காணோம். என்ன ஆச்சு? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. இப்போ இந்த வீடியோல நான் என்னோட யூடியூப்ல உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ பத்தியும், நான் ஏன் விளாக தினமும் அப்லோட் பண்ணல அப்படின்றத பத்தியும் ஷார்ட்டா போர் அடிக்காத அளவுக்கு சொல்றேன். இந்த வீடியோவ பார்க்கறது மூலமா உங்களுக்கு இந்த 2026ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா? வேண்டாமா? ஒரு நியூ கிரியேட்டர் எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், என்னோட பேர் பரத். வெல்கம் டு லைஃப் ஆஃப் பிகே. ஸோ இந்த விஷயத்தை கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நான் இதை 3 விஷயமா பிரித்து சொல்கிறேன். 1, யூடியூப்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது. 2, நான் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி. 3, நான் ஏன் விலாகை வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்ததில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணேன் அப்படின்னா, முதல்ல நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். எனக்கு இதை வந்து நான் ஒரு குட் அப்கிரேடை தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சம்ஹவ் யூ லேர்ன் சம் ஷார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு எடிட்டிங் தெரியாது. ஆனால் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா எடிட் பண்ணணும், கட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எடிட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம செய்யும்போது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். அப்படி எனக்கு யூடியூப்பால் கிடைச்ச ஒரு ஒரு சின்ன ஸ்கில்லோட ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னா எடிட்டிங் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த எண்ட் இதுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, யூடியூப் இஸ் அ குட் அப்கிரேட் ஃபார் மீ ஆன் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ 2வது பாயிண்ட், சேலஞ்சஸில் நான் ஃபேஸ் பண்ணதை 3 வந்து சின்னதாக குறித்து சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு வீடியோவும் ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. எனக்கு வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய கட் அண்ட் டேக்ஸ் அதுன்னு பண்ணிட்டேன். அஸ் அ பிகினராக எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. 2வது வந்து என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா, என்கிட்ட வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப பேசிக் தான். இப்போ கூட மைக்குக்கு வந்து ஒரு பழைய ஃபோனை தான் வச்சுட்டு மைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி லேக் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நியூ கிரியேட்டருக்கு இது வந்து ஒரு ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற சேனலுக்கு எல்லாமே ஹை எக்யூப்மெண்ட்ஸ் தான் என்ன ஆரம்பிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். 3வது வந்து என்ன அப்படின்னா, சோஷியல் வியூ. நான் இப்போ விலாக் அப்லோட் பண்ண வீடியோலாம் எடுத்தேன்ல, ரோட்டில் போகும்போதெல்லாம் எப்போயாச்சும் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா என்னதோ வினோத பிறவி மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. வேற எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு போகிறான், அதை நான் பார்த்தனாலும் ஏதோ ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். கடைசியா ஏன் நான் விலாகை தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணலை அப்படின்றத பற்றி இப்போ சொல்கிறேன். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், முடியலை. ஷார்ட்ஸை எடிட் பண்ணி தீரவே முடியல. எரிச்சலாக இருக்கு எனக்கு. என்ன பண்ணனே தெரியல. ஒரு சிங்கிள் ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஒரு அரை நிமிஷம் பெறும்னு நினைக்கேன். பழைய ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று போட்டேன். பிறகு ஒரு அரை நிமிஷமோ 45 செகண்ட் ஒரு வீடியோ போட்டேன். அதை எடிட் பண்ணதுக்கு எனக்கு எடுத்த டைம்ன்றது ரொம்ப பெருசு. ஒரு 2-3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது ஐடியலாக இவ்வளோதான் எடுக்குமான்னு தெரியல முதல்ல. ஆனால் அது வந்து சின்ன ஷார்ட்ஸ், அது டைம் அதுவே நிறைய கன்சியூம் பண்ணிடுறதுனால என்ன ஆயிடுது, ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா இப்போ வந்து காலேஜ் லீவில் இருக்கேன், அதனால தப்பிச்சிட்டேன். காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா காலையில் நைட்டுக்கு வந்து எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் காலையில் எழுந்துச்சு எடிட் பண்ணால் அப்போ நான் 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்துச்சுலாம் என்னால் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது இப்போ லீவ் இருக்கிறதுனால அந்த ஷார்ட்ஸ் நான் எடிட் பண்ணிட்டேன். ஓகே, தப்பிச்சிட்டேன். மற்ற நாள்லாம் எப்படி எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் ஒரு எடிட்டிங் பண்ணி முடித்து அதை வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்குள்ளே என் உயிர் போயிடுது. அதனால் வந்து நான் தினமும் வந்து என்னால் விலாகை எடிட் பண்ணி போட முடியுது. அதுதான் வந்து மெயின் காரணம். ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பார்ட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, 2026ல் அதாவது இந்த ட்ரெண்டில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுமா, அது வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான கொஷினுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் கேமராவோ இல்லை ஒரு பெரிய மைக்கோ இல்லை ஒரு பெரிய டிஸ்பிளே வச்ச ஒரு லேப்டாப்போ
இந்த மாதிரி ஒரு டூல்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது அரசாங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏதாச்சும் ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். அதனால நான் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 2026ல் உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னா ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் இதே எனர்ஜியோட பார்க்குறேன். See you at the next level. Bye.